ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டால் கேக் வித் மேங்கோ ஃப்ளேவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம வெனிலா பேட்டர் ரெடி பண்ணுவோம்ல, அதை மாதிரி கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மேங்கோ எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வாட்டரில் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு அதில் இந்த மேங்கோ பல்ப்பும் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் கார்ன்ஃப்ளாரை கொஞ்சமாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்கணும். நம்ம இப்போ மேங்கோ க்ரஷ் ரெடி பண்ணுறோம், அதுக்காக தான். ஸோ அந்த இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை தான் நம்ம அந்த லேயரில் உள்ளாடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் சிரப் போட்டுட்டு அதில் நான் மேங்கோ க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் விப்பிங் க்ரீம் கூட மேங்கோ பல்ப்பும் சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு உள்ளாடி நான் ஃபில்லிங்க்கு நம்ம பண்ணி வச்சுருக்க மேங்கோ க்ரஷ்ஷும் சேர்த்துட்டு அது மேலே கேஷ்யூஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா இன்னும் நட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதில் மேங்கோ கூட கட் பண்ணி நீங்கள் ஃபில்லிங்கில் போட்டுக்கலாம். நான் இது டால் கேக்கு செய்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 6 இன்ச்சில் நம்ம செஞ்சோம்ல அந்த டின் கேக் வச்சதுக்கப்புறம் மேலே 4 இன்ச் டின் கேக்கை நான் வைக்கிறேன். இது உங்களுக்கு இந்த டால் கேக்கை எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு கேக் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் கேக்கு க்ரம் கோட் கொடுத்து செட் பண்ண விடணும். ரொம்ப செட் பண்ணால் தான் இதை கட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறமும் க்ரம் கோட் கொடுத்தப்புறமும் செட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி நான் அந்த மேங்கோ க்ரீம்லேயே டிசைன் கொடுக்குறேன். இந்த க்ரீமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சென்டரில் வெண்ணிலா க்ரீம் மட்டும் கொடுத்து அதை ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். இது நான் வீட்டுக்கு செய்கிறது தான், இது வெளியே கொடுக்கறதுக்காக செஞ்சது கிடையாது. ஸோ ரொம்ப எல்லாம் பெர்ஃபெக்ஷன் பார்த்து பண்ணலை, வீட்டுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டாலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம டால் மேலே டிசைன் போடணும். இந்த டால் மேலே போடும்போது மட்டும் நாசில் ரொம்ப பெருசாக இருந்தால் போட முடியாது. குட்டியாக இருக்கிற நாசில் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் கொடுக்குறேன். ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டால் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே போட்டிருக்கேன் நான் சேனலில், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கேக்கு கூட சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.